friends, நான் இன்னைக்கு உங்களுக்கு 12th accountancy first lesson illustration 2 உண்டு. அதாவது example 2 உண்டு உங்களுக்கு இனி சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இனி போடுற வீடியோஸ் எல்லாம் இனி உங்களுக்கு வரும். நம்ம இனி illustration 2 பார்ப்போம். illustration 2ல வந்து from the following particulars ascertain profit or loss. ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்கு, அது லாபமா நஷ்டமான்னு கேட்டிருக்கு. ஓகே, அது பர்டிகுலர்ஸ் எல்லாம் பார்ப்போம். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கு. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோனா 1,60,000. கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019. அதாவது க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்கு. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோனா 1,50,000. அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோனா 25,000. அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ் எவ்வளோனா 30,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆன்சருக்கு நேராக போவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் ஆஸ் ஆன் 31st March 2019. அடுத்து ஸ்டெப்புக்கு போவோம். ஸ்டெப் என்னென்னா பர்டிகுலர்ஸ் ருபி. பர்டிகுலர்ஸ் என்னென்னா க்ளோசிங் கேபிட்டல் கூட ட்ராயிங்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் என்னென்னா 1,50,000. அது கூட 30,000 கூட்டினா உங்களுக்கு 1,80,000 கிடைக்கணும். அந்த க்ளோசிங் கேபிட்டல் ட்ராயிங்ஸ் கூட்டினால அது கூட ஆன்சர் கிடைச்சிருக்குல்ல, அது கூட ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணணும். மைனஸ்னா கழிக்கணும். அப்படின்னா 1,80,000 25,000 கழிச்சா நம்மளுக்கு அட்ஜஸ்டட் ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். அட்ஜஸ்டட் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னா கேபிட்டலே ட்ராயிங்ஸை ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைச்சி அது கூட அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணும்போது அட்ஜஸ்டட் ஓப்பனிங் கேபிட்டல் கிடைச்சி அதுதான் 1,55,000. அது கூட ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது 1,60,000. ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 1,60,000. அப்போ 1,50,000 1,60,000 கழிக்கும் போது -5,000 தான் கிடைக்குது. அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிஸ்னஸில் நஷ்டம் தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்னன்னா லாஸ் இன்கர்ட் டியூரிங் த இயர் வந்து -5,000. நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ல ஆன்சர் வந்து லாஸ் ப்ராஃபிட் கிடைக்கல, இந்த சம்மில் வந்து லாஸ் கிடைச்சிடும். இப்போ லாஸ் எவ்வளோன்னா -5,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் சம்மில் பார்க்குறேன். பாய் பாய்.